ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வந்திருக்கான். பாண்டிச்சேரி சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னான். பாண்டிச்சேரி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. மறுநாள் காலைல சூடாக காஃபி போட்டு கொடுத்தாங்க எங்கள் அம்மா. 2 பேரும் குடிச்சிட்டு வண்டி எடுத்து நீங்கள் கொல்லிக்கு வந்தாச்சு. கொல்லியில் என்னென்னலாம் விளைய வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். வந்து நீயே பாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கான். அதனால் நம்ம கொல்லியில் என்னென்னலாம் விளையுதோ அதை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு காலையிலே கொல்லிக்கு வந்தாச்சு. வெண்டைக்காய் எங்கள் பெரியப்பா வீட்டு கொல்லியில் போட்டிருக்காங்க. அதை பறித்து கொடுத்தோம். அப்புறம் கத்திரிக்காய் பறித்து கொடுத்தோம். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் பறித்து கொடுத்தோம். வில்லேஜ் லைஃப் எப்படிடா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டேன். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. எவ்வளோ தூரம் உழைச்சாலும் மீறவே மாட்டேங்குது. ஒரே லாஸில் போகுது, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்னா, போடா நானாக வந்தால் வில்லேஜில் செட்டில் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். சரி பச்சை மிளகாவை பெரியடான்னு சொல்லிட்டு சொன்னேன். பச்சை மிளகாவை பறித்து கேமரா முன்னாடி காட்டி விளையாடின்னு இருக்கிறான். பச்சை மிளகா என்னடா இது சின்ன சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது அப்படியே விட்டுட்டோம். மருந்து அடிக்கல, எதுவுமே பண்ணல. அப்படியே ஒரு வந்தது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் புளிய மரத்துக்கு வந்தோமா, புளியை பறித்து கொடுத்தேன். எப்படா இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாடுறேன்னு. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னான். புளி இம்மானால எங்கள் வீட்டில் மரத்தில் இருக்குது. நான் அவ்வளோ டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். சரி இவன் வந்தானேன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டேன். ஒரே புளிப்பு. புளினா புளிப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. சும்மா சொல்லி பார்த்தேன். சரி அப்புறம் வீடூர் டேமுக்காக வந்துட்டோம். நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் வீடூர் டேம்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்குது. அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் வீட்டுக்காக வந்தேன்னா அப்பா வந்து நேற்று நைட்டே போய் ஒரு பலாப்பழத்தை எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுவும் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பேக் பண்ணியாச்சு. வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா, பலாப்பழம். அப்புறம் இன்னொன்று ஒரு பலாப்பழம் வீட்டிலே அரிஞ்சு வச்சுருந்தோம். அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி கொடுத்தேன். நல்லா அது தேன் மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டேன். தேன் மாதிரி இல்லை, தேனுக்கும் மேலே வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னான். காலைல தோசை, மீன், அப்புறம் நேற்று வச்ச சிக்கன் குழம்புது, நைட்டு வச்ச சிக்கன் குழம்புது சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அவனை விக்கிரவாண்டி பைபாஸ் டோலில் மாதாவரத்துக்கு பஸ் ஏற்றி விட்டேன். கொஞ்ச நேரம் பஸ் இல்லாமல் தான் இருந்தது. போன உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பஸ் வந்தது. அவனை ஏற்றி விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.